இன்றைக்கு தேர்ஸ்டே மதியம் லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருந்தேன். சிக்கனில் எவ்வளவோ வெரைட்டிஸ் கிரேவி செய்யலாங்க. கரம் மசாலா எதுவும் சேர்க்காம நான் இன்றைக்கி செஞ்ச சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் கிரேவி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடான உடனேயும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. ஜீரகம் சேர்க்குறவங்க ஜீரகம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குங்க. கண்ணாடி பழம் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குங்க. நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய நறுக்கி சேர்த்துருக்கேங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு தேவையான உப்பை இந்த சமயத்துலேயே சேர்த்துக்கலாங்க. தக்காளியை நல்லா வேக வைக்கிறதுக்கு இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். தக்காளி சிக்கன் கிரேவிக்கு நல்லா குக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து கூழ் போல் ஆயிருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 150 கிராம் பூண்டுக்கு 100 கிராம் இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து அரைச்சி எடுத்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 வாரம் வர அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டாங்க. அடுத்ததாக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு நான் மல்லித்தூள் சேர்க்க மாட்டேங்க. கிரேவிக்கு மல்லித்தூள் சேர்க்குறப்போ ரொம்ப குவான்டிட்டி அதிகமாகவும் ரொம்ப சொதனும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அதனால் நான் எப்பயுமே மல்லித்தூள் சேர்க்க மாட்டேங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் அதில் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு, தக்காளி இது எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த கிரேவியோட சீக்ரெட் மசாலா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் தூள் தாங்க. சிக்கனுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இந்த சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த தூள் தாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. சிக்கனே தண்ணி விடுறதால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. 2 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கனில் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டாயிருக்குங்க. ஓரளவு குக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் சிக்கனை குக் பண்ணிக்கலாங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, கரம் மசாலா பவுடர் இது எதுவும் சேர்க்காமல் செய்கிற கிரேவிங்க இது. சிலருக்கு கரம் மசாலா எல்லாம் சேர்த்து செய்கிற சிக்கன் கிரேவி சாப்பிட்றப்போ வயிறு உபுசம், டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் வருதுங்க. அதையெல்லாம் வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக இன்னொரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குங்க. கிரேவி கூட கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது இந்த கிரேவிக்கு இன்னும் கூட கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்குங்க. கொத்தமல்லி வாசனையோட நல்லா சுட கமன்னு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சுடு சாதத்துலேயோ சப்பாத்திலேயோ இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. அடுத்த முறை சிக்கன் செய்கிறப்போ இதே ஸ்டைலில் நீங்களும் சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிருங்க. இந்த சம்மருக்கு ஃபேமிலியோட நீங்கள் வெளியில் போகிறப்போ ஒரு நெய் சாதமோ இந்த சிக்கன் கிரேவியும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம வீட்டு சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வீனாஸ் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.